Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல மெட்டீரியல் எடிட்டர் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு பெயிண்ட் மெட்டீரியல் வேணும் அப்படினா நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணிப்போம். ஆனா நமக்கு டெக்ஸ்சர் ஏதாவது வேணும் அப்படினா நம்ம கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. சோ அதுல அதர் வே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு வெப்சைட் தான், அதுல இருந்து மீதி எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கூகுள்ல 3dlecture.com அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3D lecture அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா பாப்புலர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். அதுல ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வால் பிரிக் ஸ்டோன் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. வுட்டுக்கு தனியா, காங்கிரீட் தனியா கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேர் ஃபைலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் வால் பிரிக்ஸ் கிளிக் பண்றேன். வால் பிரிக்ஸ் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் பிரிக் மெட்டீரியல் 32ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 32ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் ஃபார்மேட்ல 32 டெக்ஸ்சர் இருக்கு. ஓகேவா? நம்ம ஜென்ரலா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்பிளாக்ஸ் வேணும் அப்படின்னா இன்டர்பிளாக்ஸ் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு பிட்மேப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு 32 இமேஜ் டெக்ஸ்சர் வந்து ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேர் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேர் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் வேறு ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வுட்டுன்னு இருக்குது அப்படின்னா இதை டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேர் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இதில் போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ வுட்டன் இதை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வுட்டன் இதில் வந்து என்னென்ன டெக்ஸ்சர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதை நாம் எப்பவும் போல் 3dsmaxல போயிட்டு மெட்டீரியல் எடிட்டர், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டில் போயிட்டு வீரே மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு பிட்மேப் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பல்காக அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்டராக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 3dlecture.com. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.